ஐயா. ரொம்ப நன்றிப்பா. ஆன்லைனில் எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாது. ஃபோன் பண்ணாக்க நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவ. இப்போ பொங்கல் வேற வருது, ஊருக்கு போயிடுவ. ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா. ஐயா, நான் பொங்கலுக்கு ஊருக்குலாம் போகல. நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணுங்கள், நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். ஏன்பா? நான் ஊருக்கு போய் என்னங்க ஐயா பண்ண போகிறேன்? இங்கே நான் வேலை பார்த்து காசு அனுப்புனா தானே அங்கே அவங்க சந்தோஷமாக பொங்கல் கொண்டாட முடியும். எனக்கு ஒரே பொண்ணு தாப்பா. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறா. அங்கே எல்லாம் வெளிநாட்டு பண்டிகைக்கு தான் லீவு கொடுக்குறாங்க. நம்ம நாட்டு பண்டிகைக்கு லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கை நிறையா காசு இருந்து என்னப்பா பண்ணுறது? என் பொண்ணு கையால் ஒரு வேளை பொங்கல் சாப்பிட முடியலன்னு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? அதே மாதிரி தானேப்பா, நீ காசு அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போகாமல் இருந்தா உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. தப்பாக எடுத்துக்காதப்பா. என் பையனா நினச்சி தான் இதை சொல்கிறேன். இல்லைங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இவ்வளோ நாளாக நான் இங்கேருந்து வேலை பார்க்குறது தான் அவங்க அங்கே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் புரியுது, நான் அவங்க கூட இருந்தால் தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேலை பார்த்து காசு சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு பொங்கலை நான் ஊருக்கு போய் அம்மா அப்பா கூடயே கொண்டாடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா, அப்போ நான் சீக்கிரம் போய் நிறைய ஆர்டர் பார்த்தா தானே ஊருக்கு போக முடியும். அப்போ நான் போடலாமா?